வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். கடந்த குரூப் 4 தேர்வில் ஆங்கிலத்துக்கு இணையான தமிழ் சொற்களை ரொம்ப கடினமாக கேட்டு எல்லாரையும் கலக்கமடைய வச்சுட்டாங்க டிஎன்பிஎஸ்சி. டிஎன்பிஎஸ்சி எங்கேருந்து எந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்கன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இப்போ நண்பர்களே, தேர்வில் திடீர்னு ஆப்பிளுக்கு சரியான தமிழ் சொல் என்னன்னு கேட்டால் நம்ம என்ன செய்வோம்? அதே மாதிரி ஆக்டோபஸ் அப்படிங்கிறதுக்கு சரியான தமிழ் சொல் என்னன்னு கேட்டால் நம்மில் பெரும்பாலானவருக்கு தெரியாது. அதே மாதிரி நம்ம ரோஜாப்பூ, அதாவது ரோஸுக்கு சரியான தமிழ் சொல் என்னென்னு கேட்டால் நம்ம ரோஜான்னு தான் எழுதுவோம். கிரிக்கெட்டுக்கு சரியான தமிழ் சொல் நம்ம மட்டைப்பந்து விளையாட்டுன்னு சொல்லியிருப்போம். ஆனால் ஹாக்கிக்கு சரியான தமிழ் சொல் என்னென்னு கேட்டால் நம்ம என்ன செய்வோம்? நண்பர்களே, இன்றைக்கி அதாவது 29/8/2025 தினத்தந்தி பேப்பர் படிக்கும்போது நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தியை பார்த்தேன் நண்பர்களே. அது என்னென்னா, ஆங்கிலத்துக்கு இணையான தமிழ் சொற்கள், அதாவது டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு பயன்படும் வகையில் அதை கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதை கொடுத்தது குழந்தைகளுக்காக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் அது பயன்படும். இப்போ நம்ம அந்த இன்ட்ரெஸ்டிங்கான அந்த நியூஸை தான் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு நம்ம தினத்தந்திக்கு தான் நம்ம நன்றி சொல்லிக்கணும். இப்போ அந்த செய்தியை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பேக்கரியில் சாப்பிட்ற பப்ஸுக்கு, அந்த பப்ஸுக்கு சரியான தமிழ் சொல் நமக்கு தெரியாது. ஆனால் தினத்தந்தியில் கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னு பார்த்துருவோம். பாருங்கள், பப்ஸ் அப்படின்னா திணி எடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பப்ஸுக்கு சரியான தமிழ் சொல் திணி எடை நண்பர்களே. அதே மாதிரி ட்ராயர், நம்ம இழுப்போம் பார்த்தீங்களா, அந்த ட்ராயருக்கு இழுப்பறை. இப்போ நம்ம கிரிக்கெட்டுக்கு நமக்கு என்னன்னு தெரியும். ஆனால் ஹாக்கிக்கு சரியான தமிழ் சொல் தொடிக்கோல். ஆமாங்க நண்பர்களே, பாருங்கள், தொடிக்கோல். இதெல்லாம் 99.99% மக்கள் புதிதாக கேள்விப்படுவார்கள். இந்த தொடிக்கோல், அப்புறம் இந்த திணி எடை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். இப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா ஆக்டோபஸ் எண்கால் நண்பர்களே. இதை நான் முதலாக கேள்விப்படுகிறேன். அதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் முதலாக கேள்விப்படுகிறேன் நண்பர்கள். என்னென்னா, ஆப்பிள் என்பதற்கு சரியான தமிழ் சொல் அரத்தியாமா, அரத்தி பழமாமா இது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, கால்குலேட்டருக்கு நமக்கு தெரியும், கெஸ் பண்ணிடலாம். பிளாட்ஃபார்முக்கு நடைமேடை, கால்குலேட்டர் கணிப்பான். நம்மில் பெரும்பாலானவருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, ரோஸ் என்பதற்கு சரியான தமிழ் சொல் முளரையாமாம் நண்பர்களே. பாருங்கள், ரோஸ் என்பதற்கு, அதாவது ரோஜாப்பூ அப்படிங்கிறது நம்ம முளரைப்பூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இனிமேல் நம்ம முளரைப்பூ அப்படின்னு சொல்லி நம்ம பழக்கப்படுத்திக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தோம்னா, டொரன்ஷியல் ரெயின் அப்படின்னா சாரல் மழை என்ற அர்த்தம். இதுவும் படித்து வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். அடுத்தது ஸ்மார்ட் ஃபோனை திறன்பேசி, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.